நீங்க வந்து முதலமைச்சரா இருக்க, நான் அப்படி ஓரமா வந்து பேட்டி எடுத்துட்டு போயிடுறேன். டெப்யூட்டி சிஎம் இருக்கீங்களா சார் நீங்க? டெபுட்டி சிஎம் சரியில்லை சார், வந்து ஆனா சிஎம் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. அது மாதிரி தான். ஏதாவது ஒன்று வாங்க சார், தனியாக அனுப்புனீங்க அப்படின்னு சார் பண்றது. கூட வந்தீங்கன்னா சொல்லி நான் போறேன். நாட்டுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வரீங்களா? 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். நான் வந்து ரஜினி சார்ட்ட வேற ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லும்போது சொன்னேன், நான் பாலிடிக்ஸ்ல இறங்குற பிளான்ல இல்ல. பாலிடிக்ஸ்ல இறங்கினா தேர்தலில் நிக்கணும், தேர்தல்னா ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு காலை பிடிக்கணும், கழுத்து நெரிக்கணும். இது நான் பண்ண முடியாது, அதனால எனக்கு அது வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஜெயிக்கிறதுக்கு காலம் பிடிக்க வேணாம் சார். அரசியல் இல்லை சார், நீங்க உங்க ஃபேஸ் வேல்யூக்கு ஜெயிச்சிடலாமே சார். நீங்க வந்து இன்னுமா இந்த உலகம் என்ன நம்புறீங்க? இல்லை சார், அது நமக்குன்னு ஒரு பகுதி இருப்பாங்கல்ல சார். நீங்கள் அதுக்கான ஒர்க் பண்ணி ஃபேஸ் வேல்யூவில் ஜெயிச்சிடலாம். அதுக்குன்னு ஒர்க் பண்ணணும். ஒரு தொகுதியில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு அந்த மக்களை பார்த்து ரெகுலராக ஒரு வருஷம் நீங்கள் நான் ஸ்டாப்பாக பேசி ஜெயிக்க முடியாதா என்ன? கடுமையான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை சார், உங்களுக்கு சொல்கிறேன் சார். நீங்கள் பார்த்தா நீங்கள் ஹோம்ஒர்க் நடந்துட்டு இருக்கீங்க. நான் பண்ணல சார், சார் நான் சொல்ல சார். நீங்கள் ரஜினி சார் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்குது போல தெரியுது சார். ஒரு தொகுதி ஐடென்டிஃபை பண்ணு, அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணு, உங்கள் ஃபேஸை காட்டு, எல்லாம் வேற மாதிரி வருது. இல்லை சார், இல்லை சார், நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் இல்லையா, கொடியில் வரும் படத்தில், அங்கே அப்படி தான் பண்ணியிருந்தேன். அதை வச்சு சொல்கிறேன். ரஜினி சார்ட்ட நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, நீங்களே ஜெயிக்க முடியும். அதுக்காக சொல்றேன். நமக்கு அரசியல் வந்து சரி வர அடிக்கிறது. நீங்க வந்து அரசியலையே ஆர்வமா இருக்கீங்க, நீங்க பண்ணலாமே சார். நான் ஒரு பார்வையாளனா இருக்க விரும்புறேன், அவ்வளவுதான். ஏன் சார் பாக்குறீங்க? ஹெல்ப் பண்ணுங்க சார். நாட்டுக்காக நம்ம பண்ண வரைக்கும் பத்தாதா? பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார், தயவு செஞ்சு தீர்த்து வைங்க சார். பராசக்திங்கிற டைட்டில் முதல்ல அது ஒரு பொலிட்டிக்கல் டைட்டில், சரிங்களா? அது வந்து கலைஞருடைய சக்தி திருமகன். அதான் வரேன், கலைஞருடைய இது. அதனால முதல்ல நீங்க அங்க ஆசைப்பட்டீங்க அந்த இடத்துல. சக்தி திருமகனும் அதேதான். உங்களுக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராஜபாலாச்சாரியருடைய கதை. அது வந்து அவருடைய சொல்லிதான் எனக்கே தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, சக்தி திருமகன் அது பொலிட்டிக்கல் சென்டர், நாட்டை நீங்க சொல்லி ஆகணும். இதை பிரச்சனை தீர்க்கணுமா சார்? ஆமா, அதை பத்தி உங்களுடைய கமெண்ட். நீங்க சொன்னா தீர்த்திடலாம் சார். என்ன பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி தீர்த்திடலாம் சார். நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து மாத்தி எங்களுக்கு வந்து இளைஞர்களின் அடையாளமாக எழுச்சி நாயகனாக வரீங்களா? போலாம், நீங்களும் நானும் போலாம். உங்களுக்கு என்ன துறை வேணும், நான் என்ன துறை எடுத்துக்கணும் நீங்க சொல்லுங்க சார். சார் நீங்க வந்து முதலமைச்சரா இருக்க, நான் அப்படி ஓரமா வந்து பேட்டி எடுத்துட்டு போயிடுறேன். டெப்யூட்டி சிஎம் இருக்கீங்களா சார் நீங்க? டெபுட்டி சிஎம் சரியில்லை சார், வந்து ஆனா சிஎம் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. அது மாதிரி தான். ஏதாவது ஒன்று வாங்க சார், தனியாக அனுப்புனீங்க அப்படின்னு சார் பண்றது. கூட வந்தீங்கன்னா சொல்லி நான் போறேன். நாட்டுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வரீங்களா? 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். நான் வந்து ரஜினி சார்ட்ட வேற ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லும்போது சொன்னேன், நான் பாலிடிக்ஸ்ல இறங்குற பிளான்ல இல்ல. பாலிடிக்ஸ்ல இறங்கினா தேர்தலில் நிக்கணும், தேர்தல்னா ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு காலை பிடிக்கணும், கழுத்து நெரிக்கணும். இது நான் பண்ண முடியாது, அதனால எனக்கு அது வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஜெயிக்கிறதுக்கு காலம் பிடிக்க வேணாம் சார். அரசியல் இல்லை சார், நீங்க உங்க ஃபேஸ் வேல்யூக்கு ஜெயிச்சிடலாமே சார். நீங்க வந்து இன்னுமா இந்த உலகம் என்ன நம்புறீங்க? இல்லை சார், அது நமக்குன்னு ஒரு பகுதி இருப்பாங்கல்ல சார். நீங்க அதுக்கான ஒர்க் பண்ணி ஃபேஸ் வேல்யூவில் ஜெயிச்சிடலாம். Behind it, straight from the heart with Rangaraj Pandey. Title sponsor, Let's Go Holidays, travel beyond boundaries.